வணக்கம். இந்த பதிவில் பனிக்காலம் குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில், வெயில் வரக்கூடிய காலத்தில் நாம் ரோஜா செடிக்கு பராமரிப்பு கொடுக்கணுங்க. எந்த உரம் கொடுத்தாலும் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிற நீங்கள் இன்று பார்க்குற உரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 3 நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் மொட்டுக்களும் பூக்களும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வகையான பூக்களுக்கும் இந்த உரத்தை கொடுக்கலாம். அடினியம் இந்த பூக்களுக்கு கூட இந்த உரத்தை கொடுக்கலாம். இந்த பூ பாருங்க, இஃபோபியான்னு சொல்லுவோம், செம்பருத்தி, எல்லா வகை பூக்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இது பிரம்ம கமலம் செடி எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக உயரமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதற்கு கூட நம்ம இந்த உரத்தை கொடுக்கலாம். என்ன உரம்னா ஆல்-19ங்க. என்பிகே ஆல்-19ன்னு சொல்லக்கூடிய இந்த உரமும் எப்சம் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெக்னீஷியம் சல்ஃபேட் உரமும் கலந்து கொடுக்க போகிறோம். தனியாகவும் கொடுக்கலாம், ஆனால் கலந்து கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 10 கிராம் ஸ்பூனு. அதில் நாம் இப்படி எடுத்துக்கிட்டோன்னா 10 கிராம் கிடச்சிரும். நான் 15 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன், அதனால் 15 கிராம் என்பிகே, அதில் பாதி 7 கிராம் அளவில் எப்சம் சால்ட்டும் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஊற்றிடலாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்பொழுது ஒரு அதிகப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற உரத்தை முயற்சி செய்யுங்க. இது உரக்கடைகளில் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்கலாம். எல்லா வித ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தனியாக ஒரு மக்கில் எடுத்து கரைச்சிட்டு எல்லா செடிகளுக்குமே 1/2 லிட்டர் வீதம் நீங்கள் கொடுத்துடலாம். இந்த உரம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், உங்கள் உரக்கடைகள்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும். ரெண்டுமே ஒரு நல்ல பிராண்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி செடிகளுக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த உரமானது பசுமையை கொண்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி, எதிர்பார்க்காத விதமாக நிறைய மொட்டுக்கள், இப்படி அடர்த்தியான பூக்கள், இப்படி சடனாக நமக்கு வித்தியாசத்தை தரக்கூடிய உரமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு அழகான பூக்களை பெறலாம். Thank you for watching.